வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், தசமி திதி. 8ஆம் தேதி வர்ற சனிக்கிழமை விசேஷம். ஏன்னா சனி பகவானுக்குரிய நம்பர் 8. சரிங்க, அதுக்கு என்னங்க பண்ணுறது? உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உதரட்டாதியா, மேற்கு பார்த்த வாசலில் வீடு நீங்கள் ஓனராக இருக்கீங்களா, உங்கள் பேரில் வீடு இருக்கா, மகரம் அல்லது கும்பம் உங்கள் ராசியா, சனிக்கிழமை பிறந்தவரா, 8 அல்லது 17 அல்லது 26 இங்கிலீஷ் தேதியில் பிறந்தவரா, நீங்களாம் சனியினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். அதனால் நீங்கள் சூரியனுக்கும் சனிக்கு இன்றைக்கி தீபம் போட்டுடணும். நாங்கள் ராசி பலன் 2 ராசிகளுக்கு சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. சனி பகவான் இப்போ மீனத்தில் வக்கரமாகி இருக்கார். வக்கரமாகி அதாவது பின்னோக்கி நகர்ந்தா கூட ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால அதே பலன் தான் கிடைக்கும். குரு வேற பார்க்குறார். அதனால் சனி பகவானுடைய கெடுதல் செய்கிற ஆற்றல் அக்டோபர் 24 வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. சனி பகவானால் அக்டோபர் 24 வரைக்கும் கெடுதல் செய்ய முடியாது. ஏன்னா குரு பார்க்குறார் அவர். அதை ஞாபகம் வச்சுக்கோ. மற்றபடி வெள்ளி சனி 2 நாட்களுக்குமே பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. 7.5 சனி, ராகு உதவியாக தான் இருக்காது. மொத்தத்தில் இந்த 2 நாளுமே வீண் அலட்டல், கர்வம், திமிரு, அலட்சியம், நன்றி மறத்தல் இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு சரின்னு தோணும், ஆனால் தப்பாக இருக்கு ஆக்சுவலாக. அதனால் கவனமாக இருக்கணும். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம், பரணியில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது. பரணிக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் சுக்கிரன். 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 கிழக்கு வெள்ளை வெள்ளி, 4 மேற்கு பச்சை சனி. நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால சூரியனுக்கும் நிலாவுக்கும் 2 நாளும் தீபம் காட்டணும். ஓம் சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிற போது சொல்லிக்கணும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு, அதில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம் சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஏன்னா 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம். கலகிறீங்க, நல்ல நாள். சனி உதவி செய்கிறாரு, ராகு உதவி செய்கிறாரு, சந்திரன் உதவி செய்கிறாரு. உங்கள் 3 நட்சத்திரத்துக்குமான பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி, 2 7 தெற்கு கிழக்கு சிவப்பு நீலம் சனி. நேயர்களை 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். 2 நாளும் ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பார்க்கணும். செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா 2 நாளும் உங்கள் மேலே திருஷ்டி இருக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி இருக்குது, நல்ல நாளாக இருக்கும். அப்புறம் அம்மா தான். திருவாதிரையில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், கலகிறீங்க. அனுகூலமான எண் 3 5 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை வெள்ளி, 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் சனி. நேயர்களை 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். 2 நாளும் ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பார்க்கணும். செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா 2 நாளும் உங்கள் மேலே திருஷ்டி இருக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. வீண் பேச்சு, கவலை, அர்த்தமற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். சிக்கனம் பார்க்காம வழிபாடு செய்யணும். சொல்கிறோம், வழக்கமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இந்த 2 நாளுமே இருக்காது. பதட்டம் தான். ஆனால் உங்களுக்கு சரின்னு தோணும். ஏன்
அதான் கிரக நிலைகளோட விளையாட்டு. இல்லைன்னா நம்மெல்லாம் என்ன? அனுகூலமான எண் 6 மேற்கு வெள்ளை வெள்ளி, 4 தெற்கு பச்சை சனி. நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால சூரியனுக்கும் நிலாவுக்கும் 2 நாளும் தீபம் காட்டணும். ஓம் சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிற போது சொல்லிக்கணும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு அதில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பார்க்கணும். கோயிலிருந்து 1/4 மணி நேரம் சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஏன்னா 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், எல்லாரையும் மதித்து பேசுகிற குணம் உங்ககிட்ட இருக்குது. அதனால் வெற்றி அடைகிறீர்கள், நிம்மதியாகிறீர்கள், உயர்வு பெறுகிறீர்கள், சந்தோஷம், கலகிறீங்க. ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். வேற என்ன? பிரமாதம், நல்ல நாள். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி, 2 1 தெற்கு கிழக்கு சிவப்பு நீலம் சனி. நேயர்களை 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். 2 நாளும் ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பார்க்கணும். செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா 2 நாளும் உங்கள் மேலே திருஷ்டி இருக்காது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, வெள்ளி சனி 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ராகு உதவியாக இருக்கிறார். சனி உதவி செய்யலைன்னா கூட குருவோட பார்வை இருக்கிறதுனால பெருசாக தொல்லை பண்ண முடியல. சந்திரன் 2 நாள் உதவியாக இருக்கிறார், ரொம்ப ரொம்ப நல்லது. பிரமாதம், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். 2 நாளுமே, அதாவது வெள்ளி சனி 2 நாட்களுமே உயர்வு, நிம்மதி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும், உறுதி. அனுகூலமான எண் 2 4 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி, 2 6 வடக்கு கிழக்கு நீலம் பச்சை சனி. நேயர்களை 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். 2 நாளும் ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படித்து பார்க்கணும். செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா 2 நாளும் உங்கள் மேலே திருஷ்டி இருக்காது, உறுதி. துலாராசிக்கார நேயர்களை 2 நாளும் சந்திராஷ்டம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். ஆமாம், ஜாகிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இல்லைன்னா சிக்கலாகும், வீண் செலவு, வசமாக மாட்டுவீங்க. உங்களதோட பிறவி பலவீனம் என்ன தெரியுமா? பண விஷயத்தில் ஏமாறுறது. ஜாகிரதை. அனுகூலமான எண் திசைனா 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் கிடையாது. சுவாதி சித்திரை விசாகம் 3 நட்சத்திரத்திற்கும் 2 நாளும் வழிபாடு முக்கியம். வழக்கமான வேலைகள் மட்டும், அவ்வளவுதான். அதிலேயே கவனம். நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால சூரியனுக்கும் நிலாவுக்கும் 2 நாளும் தீபம் காட்டணும். ஓம் சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிற போது சொல்லிக்கணும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு அதில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பார்க்கணும். கோயிலிருந்து 1/4 மணி நேரம் சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ஏன்னா 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளும் கில்லி கலகிறீங்க. சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீங்க. அனுஷத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். அதனால் மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். வெள்ளி சனி, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுவும் சனிக்கிழமை மிட் நைட்லேயே ஆரம்பிச்சிடும். எனவே ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கவனம். வெள்ளி சனி சூப்பர், வெற்றி, நிம்மதி, உறுதி.
அனுகூலமான எண் 2, 4 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை சனி. நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. இந்த 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் சுக்கிரதேவியே போற்றி, ராகு தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமார்னு எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் பொறாமை ஒன்றும் உங்களை பண்ண முடியாது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், கெத்து, அலட்டல் எல்லாம் இருக்குது. ஆமாம், பூராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். பூராடத்துக்கும் வெள்ளிக்கிழமைக்கு தலைவர் சுக்கிரன். ஆனால் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. வீண் பேச்சு, வீண் அலட்டல், கர்வம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. பெருந்தன்மை குறைவாக இருக்குது. கவனமாக இருக்கணும். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. சனிக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அர்த்தாசிரம சனி நடந்தால் கூட குருவனோட பார்வை இருக்குது. ஆனால் மெல்ல மெல்ல ராகு 2ஆம் இடத்துக்கு வர்றார். அது கொஞ்சம் சிக்கல், பார்த்துக்கலாம். நிதானம், பொறுமை. சனிக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. அதனால் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் கருடனே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லணும் அடிக்கடி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பார்க்கணும், நல்லது. பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. சனிக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, சங்கபாலனை போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே திருஷ்டி வராது, உறுதி. மகராசிக்கார நேயர்களை, வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. ஜாகிரதை. வெத்து கெத்து, அல்லட்டல், வீம்பு, பிடிவாதம் அதிகமாக இருக்குது. பொறுமையாக இருக்கணும். அனுகூலமான எண் 6 மேற்கு வெள்ளை. வெள்ளிக்கிழமைக்கு. சனிக்கிழமை சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க. 7.5 சனி முடிஞ்சிடுச்சு, கலகிறீங்க. சனி வக்கரமாக இருந்தால் கூட ராகுவினோட தொல்லை தான் இருக்குது. அதுவும் சனிக்கிழமை இன்னைக்கு கிடையாது. பிரமாதம், நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். கலகிறீங்க, ஒரே வார்த்தை, அவ்வளோதான். 7.5 சனி வேறு முடிஞ்சிடுச்சு. ராகு மெல்ல மெல்ல ராசிக்கு வர்றாரு. அதுதான் ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. அதனால் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் கருடனே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லணும் அடிக்கடி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பார்க்கணும், நல்லது. பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. சனிக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, சங்கபாலனை போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே திருஷ்டி வராது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள், பிரமாதம். உங்களோட பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி 2, 1 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் சனி. நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. இந்த 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் சுக்கிரதேவியே போற்றி, ராகு தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமார்னு எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் பொறாமை ஒன்றும் உங்களை பண்ண முடியாது, உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், நிம்மதி, சந்தோஷம், நல்லா இருக்குது. உத்தரட்டாதியில் பிறந்தவங்க சனிக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? உத்தரட்டாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. மொத்தத்தில் 2 நாளுமே உங்களோட பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பெருந்தன்மை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். எதிரிகளுக்கு உதவி செய்கிற குணம் வெற்றி பெறும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 3 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. வெள்ளி 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை சனி. மொத்தத்தில் 2 நாளுமே நிம்மதி. நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. இந்த 2 நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் சுக்கிரதேவியே போற்றி, ராகு தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய உடையார், பாலகுமார்னு எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் பொறாமை ஒன்றும் உங்களை பண்ண முடியாது, உறுதி. நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.